இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. தேய்பிறை காணா திருச்சபை. அன்புமிகு இறை மக்களே, இன்றைய நாளிலே முதல் வாசகம் திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 31 முதல் 42, குறிப்பாக யோவான் 6:60-69. முதல் வாசகம் நற்செய்தியிலும் நம்முடைய மைய கருத்து தேய்பிறை காணா திரு அவை. திரு அவை நம்முடைய திருச்சபைக்கு என்றுமே அழிவு கிடையாது, தேய்பிறையே கிடையாது, வளர்ச்சி மட்டுமே. இந்த வளர்ச்சி என்பது எப்படிப்பட்ட வளர்ச்சியை கொண்டிருக்கிறது? எதனால் தாய் திரு அவை, கத்தோலிக்க திரு அவை இந்த உலகிலேயே உயிரோட்டமாக இருக்கின்றது என்பதை நாம் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கிறது. திருத்துதர் பணி 9ஆம் அதிகாரம் 31 முதல் 42. எதற்கு இந்த திரு அவையை நாம் தியானிக்க வேண்டும்? திரு அவையில் இயேசு வாழ்கிறார், திரு அவையில் அன்னை மரியாள் வாழ்கிறார், திரு அவையில் தந்தையாம் கடவுள் வாழ்கிறார், திரு அவையில் இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார், திரு அவையில் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் அங்கு வாழ்வாக கொடுக்கப்படுகிறது. எனவே திரு அவை என்பது இது ஒரு மக்களின் கூட்டம் அல்ல, இது ஒரு மக்களுடைய கட்சி ஒருங்கிணைப்பு கிடையாது. மாறாக ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இருக்கின்ற ஒரு அன்பின் பிணைப்பாகும். இந்த திரு அவையை ஏற்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் அவற்றை வழிநடத்துவதற்காக தூய ஆவியை அருளி இருக்கின்றார். எனவே இந்த திரு அவைக்கு, இந்த திருச்சபைக்கு நம்முடைய தாய் கத்தோலிக்க திரு அவை என்பது இறைவனுடைய பிரசனத்தை முழுமையாக கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு. இறைவன் எங்கே இருக்கிறார் என்று தேடாதீர்கள், திருச்சபையில் இருக்கின்றார். இறைவன் எங்கே இருக்கிறார் என்று தேடாதீர்கள், உங்கள் அன்பியத்தில் இருக்கின்றார். இறைவன் எங்கே இருக்கிறார் என்று தேடாதீர்கள், குட்டி திருச்சபை என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய குடும்பத்தில் பங்கில் இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லா பகுதிகளும் திருச்சபை வளர்ச்சியுற்றது. நம்முடைய திருச்சபை, நம்முடைய பங்கு, நம்முடைய குடும்பம், நம்முடைய சமூகம், திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை எந்த நிலையில் இருக்கிறது? வளர்ந்து கொண்டிருக்கிறதா? வளர்ச்சி என்பது எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருக்க வேண்டும்? இறைவனுக்கு அஞ்சுவதில் நாம் வளர்ச்சி காண வேண்டும். எண்ணிக்கையில் கிடையாது, எண்ணிக்கையில் கிடையாது, மாறாக இறை நம்பிக்கையில் நாம் வளர வேண்டும். எண்ணிக்கை வளர்ச்சி கிடையாது. கத்தோலிக்க திரு அவைக்கு எண்ணிக்கை முக்கியத்துவம் கிடையாது, மாறாக நம்பிக்கை, அதுதான் முக்கியம். எனவே அந்த நம்பிக்கை இறையச்சத்தில் வளர வேண்டும், அமைதியில் வளர வேண்டும், தூய ஆவியாரின் துணையால் வளர வேண்டும். இந்த மூன்றும் மிக மிக முக்கியம் என்பதை திருத்துதர் பணி 9ஆம் அதிகாரம் 31 முதல் 42 அதே சமயத்தில் திருப்பாடலும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் என்று சொல்லி வாழ்த்துளியாக ஆண்டவரே உமது வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. இறை வார்த்தை நம்முடைய திரு ஆவியிலே இருப்பதனாலே, அவற்றை படிப்பதனாலே, தியானிப்பதனாலே திரு ஆவியிலே அந்த ஆவியினுடைய வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வாழ்த்துளியாகவும் யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 60 முதல் 69 நாம் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வளிக்கும் வார்த்தை நம்முடைய திரு ஆவியிலே கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ப வேண்டும். வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கு உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை. எனவே ஆண்டவர் தாமே, இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த வாழ்வு தரும் ஆவியை நமக்கு கொடுக்கின்றார். இன்று திருச்சபை மிகவும் அற்புதமான முறையில் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய அந்த திரு ஆவியை. அவற்றை நம்பி பெற்றுக்கொள்ளாத நிலையில் நாம் அங்கே தோய்வு காண்கின்றோம் விசுவாசத்தில். யாரெல்லாம் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிலை வாழ்வளிக்கும் என்று வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. உண்மையான திரு அவை நாங்கள் யாரிடம் செல்வோம்? அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோமோ? சீமோன் சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு யாரிடம் போவோம்? திரு அவையிடம் செல்வோம், கத்தோலிக்க திரு அவையிடம் செல்வோம், அன்னை மரியாளிடம் செல்வோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் செல்வோம். யாரிடம் செல்வோம்? இயேசுவிடம் செல்வோம். அவருடைய அன்பு தாய் அன்னை மரியாளிடம் செல்வோம். இதுதான் கத்தோலிக்க திரு அவை. கத்தோலிக்க திரு அவை என்றும் நமக்கு தேய்பிறை காணா திரு அவை, வளர்ச்சி, விசுவாச வளர்ச்சியை காண்கின்ற
ஒரு திரு அவை. அதனை முன்னிட்டு தான் யூபிலி ஆண்டை நாம் சிறப்பிக்கின்றோம். யூபிலி ஆண்டு என்பது எண்ணிக்கையை கொண்டாடுகின்ற ஆண்டு கிடையாது, மாறாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு ஆண்டு, விசுவாசத்தை பிரகடனப்படுத்துகின்ற ஒரு ஆண்டு. இந்த நேரத்திலே இந்த திருச்சபையில் நாம் ஒரு அன்பு மகனாக மகளாக வாழ்வதற்கு அழைப்பை பெற்றிருக்கின்றோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எண்ணிக்கையில் அல்ல நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மலர்ந்து அன்பையும் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் பிறருக்கு கொடுக்கின்ற நல்ல ஒரு திருச்சபையினுடைய சகோதர சகோதரியாக வாழக்கூடிய அருளையும் ஆசிரியையும் குட்டி திருச்சபை என்று அழைக்கின்ற எமது குடும்பத்திலும் பங்கிலும் சமூகத்திலும் நாங்கள் உமக்கேற்ற மக்களாக வாழக்கூடிய அருளையும் அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் விதைக்கின்ற மக்களாக வாழக்கூடிய அருளையும் தருவீராக. ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.